அழைக்கிறார் வாருங்களே. கனடா நகரின் ஆலயத்தில் ஆண்டவர் அழைக்கிறார் வாருங்களே. தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே 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 தானே தந்தானே 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 தாம். வாங்க வாங்க பெத்தலேகே வாங்க நாம போகலாம். சின்ன பூவாய் செல்ல இயேசு சிரிப்பை பார்க்க போகலாம். கர்த்தரை துதித்து மகிழ்வுடன் பாடியே கண்டோருக்கு நல்ல செய்தி கூறியே சென்றாரே. நல்ல செய்தி கூறியே ஒருமாக தந்தனானே 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 தானே நான். உன்னோட பாவத்தை போக்கிடவே உலகில் மனிதனாய் அவதரித்தார். உன்னோட பாவத்தை போக்கிடவே உலகில் மனிதனாய் அவதரித்தார். எங்க வீட்டு திண்ணையில வானவர் பாட்டு உங்களையும் சேர்ந்து வந்து பாடச் சொன்னாரு. எங்க ஊரு ஓரத்தில எங்க கோல குடிசையில எங்க சாமி இயேசு என்று பிறந்து வந்தாரு. ஒரு மாக எனக்கென பிறந்தவர் எங்கே, நான் தரும் காணிக்கை எங்கே. எனக்கென பிறந்தவர் எங்கே, நான் தரும் காணிக்கை எங்கே. ஒரு மார்கழி இரவில் உலகாள வந்த மலராய். ஒரு மார்கழி இரவில் உலகாள வந்த அருளாய். உந்தன் உறவானது உயிர் துணையானது. உந்தன் உறவானது உயிர் துணையானது. உந்தன் வார்த்தை என் வாழ்வின் உயிராகுமே உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. Tonight we are going to meditate on, do you have a room for Jesus? உங்களிடம் இயேசுவுக்கு ஒரு அறை இருக்கின்றதா என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு இந்த நத்தார் விழாவிலே நாம் சிந்திக்கின்றோம். At the first Christmas, the Son of God came down from heaven. முதல் நத்தார் விழாவிலே இறைமகன் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். Yet the world had no room for Jesus. அந்த நேரத்திலே இந்த உலகத்திலே அவருக்கென்று ஒரு இடம் இல்லாமல் இருந்தது என்று அவருடைய பிறப்பின் விழாவில் இருந்து நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். The inn was full, the hearts were busy, and no one noticed that the Savior of the world was about to be born. இயேசு இந்த உலகத்திலே மீட்பராக வந்த பொழுது பார்த்தீர்கள் என்றால் விடுதி அவ்வளவு மக்களால் நிறைந்து போய் இருந்தது. மக்களுடைய உள்ளமெல்லாம் பல விடயங்களிலே பரபரப்பாக இருந்தது. ஆனால் யாராலும் இந்த உலகை மீட்க வந்த மீட்பர் பிறந்து விட்டார் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் இருந்தது.
Luke chapter 2 verse 7 says, there was no room for them in the inn. லூகாஸ் நட்சத்திரம் 2ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்கள், விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்று இந்த நத்தார் விழாவிலே நமக்கு கிடைக்கின்ற ஒரு உன்னதமான செய்தி. Even today many hearts and homes are still too full for Jesus. 2000 ஆண்டுகளுக்கு பின்பும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பலருடைய உள்ளம், பலருடைய வீடு பல விதங்களால் நிறைந்திருப்பதனால் அங்கு இயேசுவுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறது. The inn was full but empty of God. அந்த விடுதி நிரம்பி இருந்தது, ஆனால் கடவுள் இல்லாமல் வெறுமையாக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். When Mary and Joseph arrived, the innkeeper had no space. அன்னை மரியாவும் சூசையும் அந்த விடுதிக்கு சென்ற பொழுது அந்த விடுதியிலே அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. He did not reject Jesus with anger, the inner keeper, but with indifference. அந்த விடுதியின் பொறுப்பாளர் பார்த்தீர்கள் என்றால், இங்கு இயேசுவை பெற்றெடுக்க நீங்கள் வரவே கூடாது அப்படி என்று அவர் நிராகரிக்கவில்லை. ஆனால் அதை அவர் பெருசாக பொருட்படுத்தவில்லை. இப்படி ஒரு கர்ப்பிணி பெண் வந்திருக்கிறாளே, அவளுக்கு ஒரு இடம் கொடுக்கலாமா அப்படி என்று அவர்கள் பெரிதாக பொருட்படுத்தவில்லை. That the same danger today, அதே ஆபத்து இன்றைக்கும் இருப்பதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. People are not openly against God. மக்கள் யாருமே வெளிப்படையாக கடவுளை எங்களுக்கு வேண்டாம், கடவுளை நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படி என்று யாரும் இன்றைக்கு சொல்லுவதற்கு தயாராக இல்லை. They are just too busy. அவர்கள் மிக பரபரப்பாக இருக்கிறார்கள். When Mary and Joseph arrived, the inn had no space. நாங்கள் பார்த்தது போல அன்னை மரியாவும் சூசையும் அங்கு வந்த பொழுது அந்த விடுதியில் இடம் கிடைக்கவில்லை. The inner keeper did not say no in violently, he just did not care. அந்த விடுதி பொறுப்பாளர் உங்களுக்கு இங்கே இடமே தரப்படாது அப்படி என்றுட்டு அவர் ஒரு அகங்காரத்தோடு அல்லது ஒரு கடுமையாக அவர் அங்கு இடம் இல்லை என்று சொல்லி அவர் மறுக்கவில்லை. மாறாக பார்த்து கண்டால் இடம் இல்லை, நீங்கள் எங்கேயாவது போய் இடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், விருப்பம்னா நீங்கள் எங்கேயாவது இடம் கிடைச்சா அங்கே போய் சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படி என்று விட்டுட்டு அவர் இருந்தார் என்பதுதான் நமக்கு தெரிகிறது. ஸோ டுடே many do the same. அதுபோல தான் இன்றைக்கும் நிறைய பேர் அவ்வாறு செய்வதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. Not rejecting Jesus in anger, but ignoring Jesus in busyness. நிறைய மக்கள் பார்த்தீர்கள் என்றால் இயேசுவை அதாவது கோபத்தோடோ அல்லது கடுமையாகவோ இயேசுவை எங்களுக்கு வேண்டாம், இயேசுவை பற்றியே நீங்கள் சொல்லக்கூடாது அப்படி என்று யாரும் எதிர்ப்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் அவர்கள் எல்லோரும் இயேசுவை பற்றி சிந்திப்பதற்கோ அதை பற்றி நினைத்து பார்ப்பதற்கோ அல்லது அவரிடத்திலே வருவதற்கோ மன்றாடுவதற்கோ நேரம் இல்லாத அளவுக்கு பரபரப்பாக இருப்பதை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. The inner keeper did not push Jesus away. அந்த விடுதி பொறுப்பாளர் இயேசுவை வெளியே போ அப்படி என்று தள்ளியதாக இல்லை. பட் he simply had no room. ஆனால் அவர் என்ன சொன்னார், எங்களுக்கு இங்கே இடம் இல்லை அப்படி என்று சாதாரணமாக சொல்லி அவர்களை வெளியே அனுப்பினார். Today many hearts are the same. அதுபோல தான் இன்றைக்கு நிறைய உள்ளங்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். Not denying God, just full of other thing. அவர்கள் கடவுளை மறுதலிப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை, ஆனால் பல விடயங்களால் அவர்கள் உள்ளம் நிரம்பி இருக்கிறது. There was no place for Jesus at the end. அந்த விடுதியில் இயேசுவுக்கு இடம் இல்லாமல் இருந்தது. Not because the inner keeper hated Jesus, but because life was already crowded. அந்த விடுதியின் பொறுப்பாளர் இயேசுவை மறுதலித்ததுக்கு இயேசுவின் மேல் அன்பில்லாத இயேசுவை அவர் வெறுப்பது காரணமல்ல, ஆனால் ஏற்கனவே அந்த இடமெல்லாம் நிரம்பி விட்டது. Many today don't reject Jesus, they just forget Jesus. அதுபோல நிறைய குடும்பங்கள், நிறைய வாலிபர்கள் யாருமே இயேசுவை நிராகரிக்கிறதில்லை, ஆனால் அவர்களை இயேசுவை மறந்து விட்டார்கள். சரியோ, ஞாபகப்படுத்தினால் கூட அதை சிந்திப்பதற்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. Mary and Joseph heard there was no room in the inn. அன்னை மரியாவும் சூசையும் அந்த இடத்திலே விடுதியில் இடம் இல்லை என்பதை அவர்கள் கேள்விப்பட்டார்கள். The door was slammed. It was simply unavailable. அவர்கள் வந்த பொழுது கதவு அடித்து சாத்தப்படவில்லை, மாறாக
இடமில்லை என்று சாதாரணமாக சொல்லப்பட்டது. Our danger today is not hatred toward God, but life so packed that Jesus has no space. அதுபோல பார்த்துக்கொண்டால் கடவுள் மீதான வெறுப்பு அல்ல இன்றைய பிரச்சனை, ஆனால் இயேசுவுக்கு இடமில்லாத அளவுக்கு நிரம்பிய வாழ்க்கை தான் ஆபத்தான நிலையாக இருப்பதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. The innkeeper did not oppose Jesus, he was just occupied. அந்த விடுதி பொறுப்பாளர் வந்து பார்த்தீர்கள் என்றால் இயேசுவை எதிர்க்கவில்லை, ஆனால் அவர் பல விடயங்களிலே ஆர்வமாக இருந்தார், பல விடயங்களிலே தன்னுடைய நேரத்தை கழித்து கொண்டிருந்தார். Today the problem is the same. People are not fighting God. They have just too busy to welcome Jesus. அதுபோல நீங்கள் பார்த்தீர்கள் இன்றைக்கு மக்கள் கடவுளுடன் சண்டையிடுவதற்கு தயாராக இல்லை, ஆனால் இயேசுவை வரவேற்க முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் பரபரப்பாக இருக்கிறார்கள். So what about your heart tonight? இன்று இரவு அல்லது இன்றைக்கு உங்களுடைய இதயத்தை பற்றிய நிலை எவ்வாறு இருக்கிறது? Is there room for Jesus? இயேசுவுக்கு அங்கே இடம் இருக்கிறதா? Or is it too full of other things? இல்லைன்றால் பல விடயங்களால் நிரம்பி போயிருக்கிறதா? நேரம் இல்லாத அளவுக்கு பல விடயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைந்து போயிருக்கிறதா? Are you too busy to notice Jesus knocking at your door? இயேசு உங்கள் கதவை தட்டுவதை கூட, உங்கள் உள்ளத்தை தட்டுவதை கூட, உங்கள் வாழ்க்கையிலே வருவதை கூட கவனிக்க முடியாத அளவுக்கு பல விடயங்களால் நீங்கள் பரபரப்பாக இருக்கிறீர்களா? Do you push Jesus aside with your schedule, worries or distraction? அன்றாடம் உங்களுக்கு இருக்கிற கடமைகளினாலும், அன்றாடம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளினாலும், அல்லது வேறு வேறு கவன சிதறல்களினாலும் ஆண்டவராக இயேசுவை ஒரு பக்கமாக நீங்கள் தள்ளி வைத்திருக்கிறீர்களா? Do you know what happens when Jesus enters a room? This is very important. இயேசு ஒரு அறைக்குள் நுழையும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? When Jesus enters your room, peace enters, because he is Prince of Peace. இயேசு உங்களுடைய வாழ்க்கைக்குள், உங்கள் அறைக்குள் வரும் பொழுது அங்கு சமாதானமும் அவரோடு சேர்ந்து வருகிறது. என்றால் அவர் சமாதானத்தின் அரசர். Miracle begin. அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கின்றது. The place that was filled with fear become filled with joy. எந்த இடம் பயத்தினால் சூழ்ந்து போயிருக்கிறதோ அந்த இடத்துக்குள் இயேசு வரும்பொழுது அங்கு மகிழ்ச்சி தோன்ற ஆரம்பித்து விடுகிறது. Tears turn into happiness. கண்ணீர் மகிழ்ச்சியாக மாற ஆரம்பிக்கின்றது. Worries melt away because the Prince of Peace is present. கவலைகள் எல்லாம் கரைந்து போக ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் சமாதானத்தின் அரசர் அந்த இடத்துக்குள் வந்திருக்கின்றார். இயேசு ஒரு வீட்டுக்குள் நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும் பொழுது என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரிய வேண்டும் என்றால், நாம் பல முறை என்ன நினைக்கிறோம் என்றால், துன்பம் வருகிறது, சிலுவை வருகிறது என்று நினைக்கிறோம். இல்லை, அது பொய். அது யார் சொன்னது? அப்படி திருமறையில் எங்குமே அப்படி இல்லை. இயேசு எங்களுக்காக சிலுவையிலே அவர் மரித்தார், எங்கள் சிலுவையில் அவர்தான் ஏற்றுக்கொண்டார். உண்மை என்னவென்றால், அவர் நம்முடைய வீட்டுக்குள், நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும் பொழுது அவரோடு இணைந்து சமாதானம், விடுதலை, ஆசீர்வாதம் வருகிறது. When Jesus in your room, darkness leaves because he is light. He is the divine light. இயேசு நம்முடைய அறைக்குள், வீட்டுக்குள், நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும் பொழுது அங்கிருக்கிற இருள் விலகி போய்விடும். என்றால் அவர் தெய்வீக ஒளி. ஒளி இருக்கிற இடத்துக்குள்ளே இருள் இருக்க முடியாது. No matter how long the darkness stayed or how deep the bondages was. எவ்வளவு காலம் உங்கள் வாழ்க்கையில இருள் இருந்தாலும், எவ்வளவு கட்டுக்குள் உங்கள் வாழ்க்கையில இருந்தாலும், when Jesus steps in, light shine and every shadow disappears. இயேசு உள்ளே வரும் பொழுது இருளெல்லாம் விலகி போக ஆரம்பித்து விடுகிறது, வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பித்து விடுகிறது. When Jesus in your room, healing happens. இயேசு நம்முடைய வாழ்க்கைக்குள் இருக்கும் பொழுது, அறைக்குள் இருக்கும் பொழுது குணமாக்குதல் நடக்க ஆரம்பிக்கும். Sickness cannot stay the same. நோய் எப்பொழுதும் அதே மாதிரி இருக்க முடியாது. என்றால் நோய்களை குணமாக்குகிறவர் அங்கு வந்திருக்கின்றார். Broken hearts are healed. உடைந்த உள்ளங்கள் குணமாக ஆரம்பிக்கின்றது. Jesus never enters a room without bringing healing power.
இயேசு தன்னோடு குணமாக்கும் வல்லமையை கொண்டு வராமல் எந்த அறைக்குள்ளும் வரமாட்டார் என்றால் அவரோடு இணைந்து குணமாக்கும் வல்லமையும் செல்லுகிறது என்பதை தான் நாம் அறிந்திருக்கிறோம். எல்லாரும் முதல்வே கரங்கள் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். When Jesus in your room, chains break. இயேசு எங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற கட்டுக்கள் எல்லாம், சங்கிலிகள் எல்லாம் அருந்து விழ ஆரம்பிக்கின்றது. அடிக்ஷன், ஃபியர், லோஸ் தேர் பவர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தின் குணங்கள், பாவத்தின் அடிமைத்தனங்கள், பயங்கள் அதனுடைய சக்தியை விளக்க ஆரம்பிக்கின்றது. ஜெனரேஷனல் கர்சஸ் அண்ட் ஹைடின் ஹேபிட்ஸ் லூஸ் தேர் பவர். தலைமுறை சாபங்கள், மறைந்திருக்கிற கட்டுக்கள் அதனுடைய சக்தியை இழக்க ஆரம்பித்து விடுகிறது. When Jesus in your room, your story will change. இயேசு நம்முடைய வாழ்க்கைக்குள், நம்முடைய அறைக்குள் வரும்பொழுது நம்முடைய கதை மாற ஆரம்பித்து விடுகிறது. When Jesus in your room, blessing overflow. இயேசு நம்முடைய அறைக்குள் வரும்பொழுது ஆசீர்வாதங்கள் நிறைந்து வழிய ஆரம்பிக்கின்றது. Your room becomes a place of prayer and joy and protection. உங்களுடைய அந்த இடம் பார்த்துக்கொண்டால் செபம் நிறைந்த இடமாக மாறும், மகிழ்ச்சி நிறைந்த இடமாக மாறும், பாதுகாப்புள்ள இடமாக மாறும். இன்றைக்கு நிறைய வீடுகளிலே ஜெபம் இல்லாமல் போகிறது. ஏன்? நிறைய வீடுகளிலே பல குழப்பங்கள் தான் தலை தூக்கி நிற்கிறது. ஏன்? எல்லாம் இருக்கிறது, ஆனால் வெறுமை நிறைந்து போயிருக்கிறது, இருள் நிறைந்து போயிருக்கிறது. ஏன்? பணத்தினால் வறுமையை நீக்க முடியாதா? உங்களுடைய சிறந்த வேலையினால் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு முடியாதா? நீங்கள் பல ஆண்டுகள் படித்து பெற்றுக்கொண்ட பட்டம் இருக்கிறதே, அந்த பட்டத்தினால் உங்கள் குடும்பத்தில் ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் போய்விடுகிறதா? ஆம், முடியாது. எல்லாவற்றையும் அதனால் படைப்பினால் செய்ய முடியாது, எல்லாவற்றையும் படைத்தவரால் தான் செய்ய முடியும். கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். Your room becomes a place of spiritual growth and divine favor. இயேசு வரும்பொழுது அந்த இடம் ஆன்மீக வளர்ச்சி அடைகிற இடமாக மாறும். The presence of Jesus turned dark place into holy place. இயேசுவினுடைய பிரசன்னம் பார்த்துக்கொண்டால் இருள் சூழ்ந்த இடத்தை தூய்மையான இடமாக மாற்றி விடுகிறது. When Jesus in your room, you becomes a blessing to others. இயேசு உங்கள் வாழ்க்கைக்கு வரும்பொழுது நீங்களே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். Just like the manger become a birthplace of salvation, your home becomes a source of light to everyone around you. இயேசு பிறந்த மாட்டு கொட்டில் இருக்கிறது அல்லவா, அதுதான் உலகத்திலே முதல் மீட்பின் இடமாக மாறியது. எது? மாட்டுக்கொட்டில் இயேசு பிறந்த இடம், அதுதான் உலகத்திலேயே முதல் மீட்பின் இடமாக மாறியது. சரியோ? மனிதனுக்கு அதுவரைக்கும் மீட்பு இல்லாமல் இருந்தது. ஆயிரம் மிருகங்களை பலி ஒப்பு கொடுத்தார்கள், ஆனால் மீட்பு வரவில்லை. இயேசு எங்கு பிறந்தாரோ அங்கிருந்து தான் மீட்பு ஆரம்பமாகியது. அதுபோல இயேசு இன்றைக்கு எங்கள் வீட்டிலே, உங்கள் வீட்டிலே வரும் பொழுது அங்குதான் கிறிஸ்துவினுடைய மகிமை தொடங்க ஆரம்பிக்கிறது, வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. People will see Jesus in your words, in your action, in your family. மக்கள் உங்களுடைய வார்த்தையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் செயலிலே இயேசுவை காண ஆரம்பிப்பார்கள். Your room becomes a testimony. உங்களுடைய அறை பார்த்தீர்கள் என்றால் ஒரு சான்று பகர்கின்ற இடமாக மாற்றப்பட்டு விடுகிறது. There was no room for Jesus in the inn. விடுதியிலே இயேசுவுக்கு இடம் இல்லாமல் இருந்தது. But if you make room for Jesus, your life will become a place of miracle. ஆனால் நீங்கள் ஆண்டவராக இயேசுவுக்கு ஒரு இடம் கொடுக்க ஆரம்பிப்பீர்களாக இருந்தால் அந்த இடம் அற்புதத்தின் இடமாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். When Jesus stays, miracles happen. எப்பொழுது இயேசு அங்கு இருக்கிறாரோ அங்கு அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். Where Jesus is welcomed, glory comes. எங்கு இயேசு வரவேற்கப்படுகிறாரோ அங்கு பரலோக வல்லமை, மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. Make room for Jesus today and you will see what the world has never seen. நீங்கள் ஆண்டவராக இயேசுவுக்கு இடம் கொடுக்க ஆரம்பிப்பீர்களாக இருந்தால் இந்த உலகம் காணாத பெரிய விடுதலையை, வெற்றியை உங்கள் வாழ்க்கையிலே நடப்பதை அது காணும்படி கடவுள் செய்வார். அல்லேலூயா. So tonight pray. ஆகவே இன்று நீங்கள் செபியுங்கள். Lord Jesus, forgive me for the time I was too busy for you.
ஆண்டவராக இயேசுவே, உமக்கு நேரம் கொடுக்க முடியாத அளவுக்கு நான் பரபரப்பாக இருந்த நேரங்களுக்காக என்னை மன்னித்தருளும். Come and fill my life with your peace and presence. உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய சமாதானத்தினாலும் நிரப்பும்படி என் வாழ்க்கையில் நீர் வார். This Christmas I make room for you, my Savior and King. இந்த உலகின் அரசரே, என்னை மீட்க வந்த மீட்பரே, இந்த ஆண்டு நத்தார் விழாவிலே நான் உமக்கு இடம் கொடுக்கின்றேன். Have a blessed and Merry Christmas to everyone. எல்லாருக்கும் ஆசீர்வாதமான நத்தார் விழா இந்த ஆண்டு அமைவதாக. God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் இறுதி சுபத்துக்காக எழுந்து நிற்போம். ஆலயமணி யோசையை நாம் கேட்டிடுவோம் வாரி, ஆனந்தமே பாலன் புகழ் பாடிடுவோம் வாரி, ஆனந்தமே பாலன் புகழ் பாடிடுவோம் வாரி. ஆலயமணி யோசையை நாம் கேட்டிடுவோம் வாரி, ஆனந்தமே பாலன் புகழ் பாடிடுவோம் வாரி, ஆனந்தமே பாலன் புகழ் பாடிடுவோம் வாரி. இயேசு வந்து பிறந்திருக்கும் இடத்தை அறிந்தாயா? இயேசு வந்து நடமாடும் நாளை அறிந்தாயா? இயேசு வந்து பிறந்திருக்கும் இடத்தை அறிந்தாயா? இயேசு வந்து நடமாடும் நாளை அறிந்தாயா? அன்றாட வாழ்வினிலே ஆனந்தமாய் வாழ அருகில் அமர்ந்திருக்கும் அயலவனே இயேசு, அருகில் அமர்ந்திருக்கும் அயலவனே இயேசு. ஆலயமணி யோசையை நாம் கேட்டிடுவோம் வாரி, ஆனந்தமே பாலன் புகழ் பாடிடுவோம் வாரி, ஆனந்தமே பாலன் புகழ் பாடிடுவோம் வாரி. வறுமையினால் வாடுவோரில் இயேசுவை கண்டாயா? வருத்தத்தினால் வருந்துவோரில் இயேசுவை கண்டாயா? வறுமையினால் வாடுவோரில் இயேசுவை கண்டாயா? வருத்தத்தினால் வருந்துவோரில் இயேசுவை கண்டாயா? அல்லல் படுவோரில் ஆபத்தில் இருப்போரில் இயேசு பிறந்திருக்கும் அழகை நீ கண்டாயா? இயேசு பிறந்திருக்கும் அழகை நீ கண்டாயா? ஆலயமணி யோசையை நான் கேட்டிடுவோம் வாரி, ஆனந்தமே பாலன் புகழ் பாடிடுவோம் வாரி, ஆனந்தமே பாலன் புகழ் பாடிடுவோம் வாரி. ஆலயமணி யோசையை நாம் கேட்டிடுவோம் வாரி, ஆனந்தமே பாலன் புகழ் பாடிடுவோம் வாரி, ஆனந்தமே பாலன் புகழ் பாடிடுவோம் வாரி. எல்லாருமாக நம்முடைய உள்ளங்களை உயர்த்தி, எங்கே 2 அல்லது 3 பேர் என் பெயரில் கூடுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த கடவுள் நீர் வாக்கு மாறாதவர். இந்த இடத்திலே வந்திருக்கிற எல்லோரும் ஆண்டவராக இயேசுவே உடைய பிறப்பை கொண்டாட மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றார்கள். இது இந்த நேரத்திலே நீர் எங்கள் கதவை நாங்கள் திறக்கும் பொழுது எங்களுக்குள் வந்து நீர் எங்களோடு உணவு உண்ணும் இறைவனாக இருக்கின்ற உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் இங்கு வந்திருக்கிற எல்லோர் மேலும் இறங்கி வரட்டும். நீர் பிறந்த இடத்துக்கு மேலே வான நட்சத்திரம் தோன்றியது போல இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தெய்வீக ஒளி தோன்றுவதாக, தெய்வீக பிரசன்னை இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எவ்வளவு பெரிய இருளாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அனைத்தும் விலகி போவதாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற இருள் மறைந்து ஒளி தோன்றும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். வேதனை என்கிற இருள், கவலை என்கிற இருள், கஷ்டம் என்கிற இருள், பிரச்சனை என்கிற இருள் இயேசுவின் நாமத்திலே விலகி போகட்டும். உடைய வல்லமை இறங்கி வரட்டும். Lord, we pray
the fear of darkness, the darkness of loneliness, the darkness of bondages. Let's live in the mighty name of Jesus. ஆண்டவருடைய அருக்கரம் இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்து ஆசீர்வதிப்பதாக. Lord, we pray, touch every person with your mighty hand, with your loving hand, with your miracle hands. அன்பின் ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையுள்ள குணமாக்குகிற அற்புதம் செய்கிற கரங்களால் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. Let them see the miracles. Let them see the deliverance. Let them see the healing. அன்பின் ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே அற்புதத்தை காணட்டும், விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும், சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இவருடைய துக்கம் மகிழ்ச்சியாய் மாறுவதாக, இவருடைய வேதனைகள் மறைந்து போவதாக. இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் இந்த வார்த்தையில் கேட்டது போல நீர் இருக்கிற இடத்திலே வெளிச்சம் தோன்றுகிறது, நீர் இருக்கிற இடத்திலே அற்புதங்கள் நடக்கிறது, நீர் இருக்கிற இடத்திலே வேதனைகள் மறைந்து போகிறது, நீர் இருக்கிற இடத்திலே இருளின் வல்லமைகள் விரட்டப்படுகிறது. அதுபோல இந்த நேரத்தில் இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தாமே செயலாற்றுவீராக. யாரெல்லாம் இந்த இடத்திலே நோய்களோடு வந்திருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அவர்கள் சுகமடைவார்களாக. பூரண சுகத்தோடு இந்த இடத்திலிருந்து இவர்கள் வீட்டுக்கு போகட்டும். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு கணவரையும் மனைவியையும் உம்முடைய அருக்கரம் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். இவருடைய குடும்ப உறவிலே உம்முடைய வல்லமையின் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக, பரலோக ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. உடைய குடும்ப உறவுக்குள்ளே ஆழமான நெருக்கமும் சமாதானமும் தோன்றுவதாக. ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்து ஒரு குடும்பத்தை கட்டக்கூடிய, பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய தெய்வீக ஆசீர்வாதம் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோர் மேலும் இறங்கி வருவதாக. அன்றைக்கு ஆண்டவராக இயேசுவே உம்மை பெற்றெடுப்பதற்காக அன்னை மரியாவும் சூசையும் இணைந்து செயல்பட்டது போல இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு கணவரும் மனைவியும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த இடத்திலே யாரெல்லாம் உங்கள் துணை இல்லாமல் தனிமையாக நிற்கின்றீர்களோ, உங்கள் துணையை இப்பொழுது நினைத்துக் கொள்ளுங்கள். If you are alone with not with your partner, just remember them. Just remember them. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வல்லக்கரம் இந்த நேரத்திலே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் ஆசீர்வதிப்பதாக. அவர்கள் மேல் உம்முடைய தெய்வீக வல்லமை இறங்கி வருவதாக. அதுபோல இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய அருக்கரம் இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறட்டும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உயர்ந்திருக்கட்டும், தீமையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கட்டும், இருளின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வானத்து நட்சத்திரமாக பிரகாசிப்பதாக. எல்லா பெற்றோரும் கேளுங்கள், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை இப்பொழுது ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இயேசு பாலன் ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய இறை வார்த்தை சொல்லுகிறது, உன் சந்ததியை உன் சந்தானத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று. ஆகவே இங்கு வந்திருக்கிறவருடைய பிள்ளைகள் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படட்டும். இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த நேரத்தில் யாரெல்லாம் கடன் தொல்லையில், பொருளாதார பிரச்சனையில் அல்லது குடும்ப இக்கட்டுகளுக்குள் அகப்பட்டு சிக்கி தவித்து போய் நிற்கின்றார்களோ, அந்த சிறை வாழ்விலிருந்து இப்பொழுது இவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் இவர்களுடைய சிறை கதவுகள் திறக்கப்படட்டும். இவர்களை கட்டி வைத்திருக்கிற சங்கிலி கட்டுக்கள் அறுக்கப்படட்டும். விடுதலையும் வாழ்வும் உண்டாவதாக, வெற்றியும் உயர்வும் உண்டாவதாக, மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாவதாக. நீர் அதை செய்வதற்காக நன்றி கூறுகிறோம். எல்லாம் முதவே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் கண்ணீரை நீர் துடைப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல நேரத்துக்காக, இந்த உன்னதமான நேரத்துக்காக நாங்கள் உமக்கு
நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. வாரும் வணங்குவோமே, வாரும் வணங்குவோமே, வாரும் வணங்குவோமே பாலனை. வாரும் வணங்குவோமே, வாரும் வணங்குவோமே, வாரும் வணங்குவோமே பாலனை. மீட்பரை வாரும் வணங்குவோமே, வாரும் வணங்குவோமே, வாரும் வணங்குவோமே